சிவகங்கை மாவட்டம் இளமனூர் கிராமத்தில் நேற்றைக்கு ஒரு கலவரம் ஏற்படுகிறது. பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 40 ஆண்டுகளாக அந்த இடத்துல தேவரையாவுடைய புகைப்படம் தங்கிய ஒரு போர்டு இருக்குது. அந்த இடத்துக்கு அந்த போர்டுக்கு பக்கத்திலேயே திட்டமிட்டு அந்த ஊரை சேர்ந்த பட்டியலத்தை சேர்ந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு கொண்டு வந்து நேற்று அதிகாலையில் இமானுடைய போர்டை நட்டு வைக்கிறாங்க. நோக்கம் என்ன? ஒரு கலவரத்தை உருவாக்குறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கு, சமுதாயம் சார்ந்த பெயர் பலகை கொடிக்கம்பத்தை புதுசாக எந்த கிராமங்களையும் வைக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதெல்லாம் தெரிந்து திட்டமிட்டு கொண்டு வந்து அந்த போர்டை வச்சு நேற்றைக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. இதை அறிந்த தேவர் சமுதாய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போர்டை அகற்றக்கூடி சாலை மறியல் பண்ணுறாங்க. உடனே தலித் வகுப்பை சேர்ந்த மக்களும் ஒன்று கூடி அவங்களும் மறியல் பண்ணுறாங்க. இருதரப்பும் மோதல் ஏற்படுது. 2 தரப்புலையும் காயங்கள் ஏற்படுது. காவல்துறை கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இதன் பிறகு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, காவல்துறை இருக்கையிலேயே, அதாவது இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு காவல்துறை அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே என்ன பண்ணுறாங்கன்னா, பட்டியல் வகுப்பை சேர்ந்த இளைஞர்கள் மீண்டும் அதே இடத்துல கொண்டு வந்து அந்த போர்டை நட்டு வைக்கிறாங்க. இமானுவேல் போர்டை திரும்பவும் நட்டு வைக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, உங்களுக்கு உரிமை இருக்குது, உங்களுடைய போர்டை நீங்கள் வைக்கலாம், உரிமை இருக்குது. ஆனால் திட்டமிட்டு தேவரையாவுடைய போர்டுக்கு பக்கத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உங்கள் ஊரில் வைங்க, உங்கள் தெருவில் வைங்க, இல்லை தள்ளி வைங்க. அதே இடத்துல பக்கத்தில் நட்டு வச்சு கலவரத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? அதைத்தான் நாங்கள் திரும்ப கேட்குறோம். இதன் பிறகு ஊரை சேர்ந்த, அதாவது தேவர் சமுதாய முக்கியஸ்தர்கள் அழைச்சிட்டு போய் காவல் நிலையத்தை கொண்டு போய் சமாதானம் பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்க மேலே வழக்கு போட முயற்சிக்கிறாங்க. இதை அறிந்த அருகாமையில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க கிருஷ்ணா தியேட்டரில், நயினார் கோயிலில், இது போன்ற பல பகுதிகளில் ஆங்காங்கே மறியல் நடக்குது. இந்த மறியல் தீவிரமாக நடந்த பிறகு 9 மணிக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, காவல் நிலையத்தில் இருந்த தேவர் சமுதாய முக்கியஸ்தர்களை விடுவிச்சுறாங்க காவல்துறை. ஆக இதுக்கு ஆரம்பம் ஒரு விதை எங்கே உருவாகுது? தேவர் போர்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து இமானுவேல் போர்டுக்கு வச்சது தான் தப்பு. நீங்கள் போர்டை வைக்கிறது தப்பு இல்லை, வேற எங்கேயாவது கொண்டு வைக்கலாம். ஆனால் திட்டமிட்டு வச்சு ஒரு கலவரத்தை, இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது யார்? பட்டியலத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான். இதை அறிந்து, இதை புரிந்து காவல்துறையில் அவங்க மேலே நிச்சயமாக வழக்கு போடணும். அதே போல் 2 தரப்புலையும் மோதல் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க மேலே வழக்கு போடுங்க. சம்பவத்துக்கு சம்மந்தமே இல்லாத மேலே வழக்கு போடுறதுக்கு எந்த விதத்திலையும் முகாந்திரம் கிடையாது, வழக்கும் போடக்கூடாது. இதெல்லாம் முடிஞ்சு இரவு 10 மணி அளவில் இந்த சம்பவத்தை பற்றி தெரியாமல், இளமனூர் நடந்த பிரச்சனை எதுவுமே புரியாமல் அறியாமல் அவங்க யதார்த்தமாக கோயம்புத்தூர்லேருந்து பசுமன் தேசிய கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க கேட்டால், ஒரு வாகனத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாங்க, உச்சப்புலிக்கு வந்திருக்காங்க. நிகழ்ச்சி முடிந்து இரவில் திரும்ப கோயம்புத்தூருக்கு செல்றதுக்கு முயற்சி போய்கிட்டு இருந்திருக்காங்க. போகிற வழியில் சத்திரக்குடி என்ற டோல்கேட்டு பக்கத்தில் இவங்க ஏற்கனவே திட்டமிட்டு அந்த ஒரு வழியாக வரக்கூடிய வண்டி வாகனத்தை தாக்கிறதுக்காக இருந்தாங்கன்னு தெரியல. பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒரு 70-80 பேர் இருந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கலவர கும்பல் இருந்திருக்காங்க. தேவர் படம் போட்ட இந்த காரை பார்த்த உடனே அந்த காரை சூழ்ந்து கடுமையாக தாக்கி கண்ணாடியை உடைச்சி உள்ளே இருந்த டேம்நாத்துங்கிற நிர்வாகி, அதாவது பசுமன் தேசிய கழக நிர்வாகியும் கடுமையாக தாக்கி, அதில் அந்த பயணித்த ஒரு வழக்கறிஞரும் கடுமையாக தாக்கி, ஒரு 5-6 பேர் கடுமையாக தாக்கியிருக்காங்க. வாகனத்தை முற்றிலும் சேதப்படுத்தியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய வன்முறை! திட்டமிட்டு நடந்தது ஒரு மாவட்டம், வேற ஒரு ஊர். இந்த சம்பவமே அறியாமல் வந்த இவங்களை இவ்வளவு திட்டமிட்டு மெயின் ரோட்டிலிருந்து கடுமையாக தாக்கியிருக்கான்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய வன்முறை வெறியாட்டம்! இதை காவல்துறை உடனடியாக இதில் ஈடுபட்டவங்களை கைது செய்யணும். இது நடந்த உடனே, வண்டி வாகனம் சேதப்படுத்தப்பட்ட உடனே நிர்வாகிகள் இறங்கி சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. எஸ்பி நேரடியாக தலையிட்டு சமாதானப்படுத்தி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வன்முறை வெறியாட்டத்தில் நிகழ்த்திய அந்த 70-80 பேர் யார் யாருங்கிற அது பக்கத்திலேயே கேமரா இருக்குது. அந்த கேமரா சோதனை பண்ணி அது ஈடுபட்ட அத்தனை பேரையும் கைது பண்ணி தேசிய பாதுகாப்பு இடத்துல உடனடியாக அடைக்கணும். இதுக்கு முத உருவான இடம் இங்கே இளமனூரில். இதை யார் உருவாக்குனது? அந்த ஊரை சேர்ந்த பட்டியல் வகுப்பை சேர்ந்த இளைஞர்கள் தான். உங்களுக்கு உரிமை இருந்தாலும் திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்கிய அந்த இடத்துல சம்மந்தப்பட்டவங்களையும் கைது செய்யணும். சம்மந்தமே இல்லாமல் கடுமையாக தாக்குதலுக்குள்ளானவர்கள் கொடுத்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அந்த இடத்துல இருந்தவங்க மேலேயும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று தாய் இயக்கமான தமிழ்நாடு தேவர் பிரசாரில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.